வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலங்கள்ல இந்திய கடற்படை அதிவேகமா நவீனப்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பல போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்படைக்காக கட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. வருடா வருடம் இந்திய கடற்படையில இருக்கக்கூடிய போர்க்கப்பல்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு இந்திய நிறுவனம் 2 அதிநவீன போர்க்கப்பல்களை கட்டி முடித்து இந்திய கடற்படையிடம் வழங்கியிருக்காங்க. மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் எந்தெந்த கப்பல்களை வழங்கியிருக்காங்க, புதிதாக கட்டப்பட்டிருக்க போர்க்கப்பல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்திய கடற்படை எதற்காக தன்னை நவீனப்படுத்திக் கொள்றாங்க, இந்த 2 புதிய கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைவதன் மூலம் இந்திய கடற்படையோட செயல்திறன் எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். கடற்படையோட வலிமைய 3 விதமா பிரிப்பாங்க. அதுல ரொம்ப பேசிக்கான ஒரு கடற்படைய பிரவுன் வாட்டர் நேவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடற்படையால சிறிய அளவிலான நேவல் ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும்னா, ரோந்து செல்வது, தனது கடல் ஓரங்களை பாதுகாப்பது போன்ற விஷயங்களை செய்யக்கூடியது. அடுத்து கிரீன் வாட்டர் நேவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடற்படையால தன்னோட கடற்கரையில இருந்து நீண்ட தூரம் வரைக்கும் சென்று நேவல் ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய முடியும். தன்னோட கடல் எல்லையில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் சென்று கடற்படை ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்யக்கூடிய நேவிய கிரீன் வாட்டர் நேவி அப்படின்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், வியட்நாம், இஸ்ரேல், சிங்கப்பூர் போன்ற கடற்படைகள் இது போன்ற ஒரு கடற்படை தான். மூன்றாவதா இருக்கக்கூடியது ப்ளூ வாட்டர் நேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்துல உள்ள எந்த ஒரு கடற்பரப்புலையும் தன்னோட ஆபரேஷனை கேரி அவுட் செய்யக்கூடிய கடற்படைய ப்ளூ வாட்டர் நேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் போன்ற பல்வேறு விதமான அதிநவீன நேவல் பிளாட்ஃபார்ம்ஸ வச்சிருப்பாங்க. இந்த கடற்படையால உலகத்துல எந்த ஒரு கடற்பரப்பிலையும் தன்னுடைய கப்பல்களை இயக்க முடியும். ரஷ்யா, இந்தியா, சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய கடற்படைய ப்ளூ வாட்டர் நேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய கடற்படை சமீப காலங்கள்ல சீனாவிடம் இருந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை சந்திச்சு வந்துகிட்டு இருக்கு. சீனா தன்னுடைய ப்ளூ வாட்டர் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல அதிகப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதிநவீன போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தொடர்ந்து தன்னுடைய கடற்படையில இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதன் மூலமா இந்தோ பசிபிக் ரீஜியன், இந்தியன் ஓஷன் ரீஜியன், சவுத் சைனா சி போன்ற பகுதிகளை தன்னுடைய ஆளுமையின் கீழ் கொண்டு வருவதற்கு சீனா முயற்சி செய்றாங்க. இந்திய பெருங்கடல் பகுதியை பொறுத்தமட்டில் இந்தியா தான் தற்போது வரைக்கும் ஒரு வலிமையான கடற்படையா இருக்காங்க. இப்போ சீன கடற்படை தன்னுடைய வலிமையை அதிகரிக்க இந்திய கடற்படையோட ஆளுமை குறைய ஆரம்பிக்குது. சீனா இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு பல யுக்திகளை பின்பற்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா, இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு கடன் கொடுத்து அந்த நாடுகளை கடன் வலையில் வீழ்த்தி அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய துறைமுகங்கள் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கைப்பற்றுவது, ராணுவ ஒப்பந்தங்கள் மூலமா துறைமுகங்களை கட்டி கொடுப்பது போன்ற பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது வரைக்கும் இந்திய பெருங்கடல் பகுதியில மட்டும் 20க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்டுகளை சீனா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதுல இருந்து சீனா இந்தியன் ஓஷன் ரீஜியனை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு எவ்வளவு முனைப்பா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இதனை தொடர்ந்து இந்தியாவும் தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகப்படுத்துவதற்கு பல திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் ஒரே நேரத்துல இந்தியாவால் கட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. கூடுதலா 35 போர்க்கப்பல்களை கட்டுவதற்கு இந்திய கடற்படை அனுமதி கேட்கிறாங்க. வருடா வருடம் இந்திய கடற்படையோட போர்க்கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியாவின் முன்னணி கப்பல் கட்டும் நிறுவனமான மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் இந்திய கடற்படைக்கு 2 அதிநவீன போர்க்கப்பல்களை கட்டி முடித்து ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. அதாவது INS நீலகிரி அப்படிங்கிற ஃப்ரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலை இந்திய கடற்படையிடம் வழங்கியிருக்காங்க. அடுத்து INS சூரத் அப்படிங்கிற கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் இந்திய கடற்படையிடம் வழங்கியிருக்காங்க. சமீபத்துல மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் இந்திய கடற்படையிடம் இந்த 2 போர்க்கப்பல்களையும் வழங்கியிருக்காங்க. இந்த விஷயம் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா
ஒரே நேரத்துல 2 அதிநவீன போர்க்கப்பல்களை கட்டி இந்திய கடற்படையிடம் கொடுப்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த 2 போர்க்கப்பல்களையும் வார்ஷிப் டிசைன் பீரோ அப்படிங்கிற அமைப்பு டிசைன் செஞ்சிருக்காங்க. நீலகிரி கிளாஸ் போர்க்கப்பல் ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் முதல் போர்க்கப்பல். நீலகிரி கிளாஸ் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல் தற்போது உலகில் உள்ள தலை சிறந்த பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள்ல ஒன்றா உருவாக்கப்பட்டிருக்கு. நீலகிரி கிளாஸ் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட போர்க்கப்பலா உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா எதிரி ரடார் சிஸ்டங்கள்னால இந்த கப்பலை அவ்வளவு எளிதா கண்டுபிடிக்க முடியாது. இந்த போர்க்கப்பல்ல சபிஸ்டிகேட்டட் வெப்பன் சிஸ்டம், சென்சார்கள், ரடார்கள் போன்ற பல சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு அதிநவீன போர்க்கப்பல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணுமோ அது அனைத்தும் இந்த போர்க்கப்பல்ல இருக்குது. இந்த பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்கள்னால எதிரிகளோட நீர்மூழ்கி கப்பல், போர்க்கப்பல்கள், ஆன்டி ஷிப் மிசைல் மற்றும் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை எதிர்த்து போரிட முடியும். குறுகிய தூரத்துல இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்குவதற்கு இந்த கப்பல்ல நேவல் கன் பொருத்தப்பட்டிருக்கு. நீலகிரி கிளாஸ் போர்க்கப்பல் எந்த ஒரு போர்க்கப்பல் துணையுமின்றி தனியாக சென்று ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்யும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பல் அதிக அளவுல உள்நாட்டு பாகங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டிருக்கு. நீலகிரி கிளாஸ் போர்க்கப்பல் இந்திய கடற்படையோட பிரதான போர்க்கப்பலா செயல்படக்கூடிய திறன் கொண்டது. இந்த போர்க்கப்பலை ஜனவரி மாசம் இந்திய கடற்படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. நீலகிரி கிளாஸ் ஸ்டெல்த் கைடட் மிசைல் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல் 149 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த போர்க்கப்பல் 10,200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடற்பயணம் செய்ய முடியும். இந்த கப்பல்னால அதிகபட்சமா 52 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். நீலகிரி கிளாஸ் போர்க்கப்பல்ல எதிரி விமானங்களை தாக்குவதற்கு தேவையான பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எதிரி போர்க்கப்பல்களை தாக்குவதற்கு பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைலும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இது தவிர INS துரு இல்லனா சீக்கிங் ஹெலிகாப்டர்களை இந்த போர்க்கப்பல்ல இருந்து இயக்க முடியும். அடுத்து இந்திய கடற்படைக்காக மாசகண்டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் கட்டி கொடுத்திருக்க போர்க்கப்பல் INS சூரத் அப்படிங்கிற ஒரு ஸ்டெல்த் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல். டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல் அப்படிங்கிறது உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இருக்கும். குறிப்பா விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இயக்கக்கூடிய நாடுகள் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்களை வச்சிருப்பாங்க. ஏர்கிராஃப்ட் கேரியர்களோட பேட்டில் குரூப்ல டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் ரொம்ப முக்கியமானதா செயல்படும். அந்த வகையில INS சூரத் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள் கட்டப்பட்டு இந்திய கடற்படையோட விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் பேட்டில் குரூப்ல இணைக்கப்பட உள்ளது. இந்த போர்க்கப்பலை ப்ராஜெக்ட் 15B அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் உருவாக்கி இருக்காங்க. இந்த போர்க்கப்பலை பயன்படுத்தி அனைத்து விதமான மேரிடைம் வார்ஃபேர் ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய முடியும். INS சூரத் டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்ல நீருக்கு அடியில் இருக்கக்கூடிய எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்குவதற்கான ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் மற்றும் சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் மற்றும் சென்சார்கள் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து எதிரி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை நீருக்கு அடியில் இருந்து தாக்குவதற்கு ஹெவிவெயிட் டார்பிடோக்கள் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. நீர்மூழ்கி கப்பல்களை தாக்குவதற்கான ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ராக்கெட் லாஞ்சர்களும் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. INS சூரத் போர்க்கப்பல் 163 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த போர்க்கப்பல்னால தொடர்ந்து 15,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடற்பயணம் செய்ய முடியும். INS சூரத் போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 56 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த போர்க்கப்பல்ல இருந்து 2 HAL துரு மற்றும் 2 சீக்கிங் ஹெலிகாப்டர்களை ஆபரேட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம எதிரி விமானங்களை தாக்குவதற்கு 32க்கும் மேற்பட்ட பாரக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் இந்த போர்க்கப்பல்ல இருக்குது. எதிரி போர்க்கப்பல்களை தாக்குவதற்கு 16க்கும் மேற்பட்ட பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்க பழைய டெஸ்ட்ராயர் மற்றும் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை விட இந்த INS நீலகிரி மற்றும் INS சூரத் போர்க்கப்பல்கள் அதிநவீனமானது. இந்த போர்க்கப்பல்கள்னால எதிரிகளோட நீர்மூழ்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள், ஆன்டி ஷிப் மிசைல், ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் போன்றவற்றை மிக சிறப்பா சமாளிக்க முடியும். இந்த 2 போர்க்கப்பல்களையும் அதிக அளவுல AI தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த 2 போர்க்கப்பல்களோட செயல்திறனும் மிக அதிகமாயிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க.
ஒரே நேரத்துல 2 போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படுவது இந்திய கடற்படையோட செயல்திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இந்தியாவின் கடல் எல்லைகளை பாதுகாப்பதற்கு இந்த போர்க்கப்பல்கள் அதிக அளவுல பங்களிப்பு பண்ண போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.